என்னக்கா வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது லட்சுமி. என்ன சின்ன பொண்ணு வாழவே காணோம்? அதானடி நானும் பார்க்குறேன், சின்ன பொண்ணவே காணுமே. அவன் வீட்டு பக்கத்தில் ஏதோ யாரோ தூக்கு போட்டு செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கிடந்தா. அப்படியா? அது யாருடி அது? அது பேர் என்னமோ சாந்தியாமாக்கா. ஏதோ குடும்ப தகராறுல அந்த மாதிரி பண்ணிக்கிச்சு. அப்போ சின்ன பொண்ணு வீட்டு பக்கம்னு சொல்லு. ஆமாக்கா, அதே தான். ஒருவேளை விசாரணைக்கு இது சின்ன பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்களோ? அப்படியெல்லாம் இருக்காதுக்கா, இவளாவது விசாரணைக்கு போகிறதாவது. ஆமாம் ஆமாம், அவன் எங்கே போகிறா? மேடம் உள்ள வரலாமா மேடம்? நாங்கள் என்ன கேட்டாக போட்டு நிறுத்தி வச்சுருக்கோம், வர வேண்டியதானே உள்ள. இல்லை, திடீர்னு திறந்த வீட்டுக்குள்ளே நாய் பூந்த மாதிரி வந்துட்டேன்னு சொல்லுவீங்கள்ல, அதனால தான் கேட்டேன். உனக்கு எப்பவும் நக்கல் தாண்டி, வாடி சின்ன பொண்ணு. ஓ, குட்டி பத்மினி இங்கே தான் இருக்காங்களோ? ஆமாம் ஆமாம், நான் குட்ட பத்மினி, நீ நெட்ட திருசாவாக்கும். அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுக்கா, அதனால தான்க்கா நானே வந்தேன். ஏன் சின்ன பொண்ணு, என்ன ஆச்சு திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்ட? ஆமாடி லட்சுமி, அவள் எதிர்த்த வீட்டில் செத்தாலும் செத்தா, தினமும் வந்து மீன் கேட்குறாடி. அது இப்படி செத்ததுக்கப்புறம் மீன் கேட்பாங்க? ஒருவேளை சின்ன பொண்ணு மீன் கொடுக்காம இருந்திருப்பா உயிரோடு இருக்கும்போது, அதனால வந்து வந்து மீன் கேட்குறா போல செத்ததுக்கப்புறம். ஆமாக்கா, அதே மாதிரி நீ சொன்ன மாதிரியே தாக்கா, ஒரு நாள் முன்னாடி தாக்கா மீன் கேட்டா, அடுத்த நாள் பார்த்தா செத்து போயிட்டாளேக்கா. நான் அது ஒரு நாள் வச்சுருந்த மீனை அவளுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன், கெட்டு போன மீனை பார்த்தா அவளே போய் சேர்ந்துட்டாக்கா. நல்ல வேளை சின்ன பொண்ணு நீ மீன் கொடுக்கல. மீன் கொடுத்துருந்தேன்னா அதை தின்னுட்டு செத்துட்டான்னு சொல்லி கதை கட்டியிருப்பாங்களே. ஆமாம் சின்ன பொண்ணு, அப்படி இருக்கலாம். நல்ல வேளை நீ மீன் கொடுக்காம இருந்ததே நல்லதுதான். இன்னும் 2 பேரும் எனக்கு கிண்டல் பண்ணுறீங்களா? நான் உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். அவள் வந்து படாத பாடு என்னை படுத்திட்டு இருக்கா. நான் இப்போ எதுக்கு வந்தேன்னா, நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் தான் தூங்க போகிறீங்க. அவள் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும், அதுக்கு ஏதாவது நீங்கள் 2 பேரும் செஞ்சே ஆகணும். சின்ன பொண்ணு, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் நான் பயங்கரமான ஆள் இல்லை சின்ன பொண்ணு. எனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லை சின்ன பொண்ணு. அக்கா வரலனதும் நான் வருவேன்னு மட்டும் நீ கனவுலன்னு கூட நினச்சி பார்த்துறாது சின்ன பொண்ணு. எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது பார்த்துக்க. எனக்கு இந்த பேய் பிசாசுனால கொஞ்சம் பயம். எனக்கு தெரியாது, நீங்கள் வந்தே தான் ஆகணும், இல்லை நானும் சேர்த்து போயிடுவேன். அவளோட டார்ச்சரில் என்னால் தாங்க முடியல. நீங்கள் 2 பேர் வந்து அவளை சமாளிக்கணும். சரி விடுடி, நாங்கள் வரோம். சரஸ்வதி அக்கா, இதெல்லாம் வேண்டாம் சரஸ்வதி அக்கா. இந்த சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு சொல்லும்போது நம்ம அவளை விட்டு தரக்கூடாதுடி.